हरे हरे कृष्ण। कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ओम नमो 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 भगवते भगवते वासुदेवाय। वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ॐ नमो नमो भगवते भगवते वासुदेवाय। वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ॐ नमो नमो भगवते भगवते वासुदेवाय। वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो ॐ नमो भगवते वासुदेवाय। वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वती व्यासं ततो जय उदीरयत्। नमो ब्राह्मणीयदेवय गोब्राह्मणहिताय सा जगत्तिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त विरंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे हरे कृष्णा हरे कृष्ण हरे कृष्णा कृष्ण कृष्णा कृष्ण हरे कृष्ण हरे 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 राम राम हरे हरे राम 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 हरे राम हरे राम हरे। हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे हरे कृष्णा हरे कृष्ण कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा कृष्ण हरे 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 राम हरे हरे राम राम हरे हरे राम राम हरे हरे हरे। हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे हरे कृष्णा हरे कृष्ण हरे कृष्णा कृष्ण कृष्णा कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஜெய், எல்லா பத்தர்களுக்கும் ஜெய். ஹரே हरे கிருஷ்ணா. कृष्णा माता जी हरे की जय, कृष्ण माता जी की राज जय, की जय। राज की ஹரே जय। கிருஷ்ணா. பதம் 31 மொழிபெயர்ப்பு பல்லுற ஸ்ரீல பிரபுபாதர். இதி அங்கோபதி சாந்தி ஏகே விஸ்மிருத்ய பிரக் உதாக்கிருதம் முனிவாச நிவாசே கிம் கடோதரிஷ்ட தரிசனம். ஹரே கிருஷ்ணா பதம் 31 மொழிபெயர்ப்பும் ஸ்ரீரவிரோபாதாவுக்கு சிலர் அதாவது அக்கூரல் இல்லாததாகத்தான் துன்பங்கள் விளைகின்றன என்று தீர்மானம் கொண்டு வந்தனர். ஆனால் பரமபுருஷரின் மகிமைகளை முன்பு அவர்கள் அடிக்கடி வெறுத்திருந்தும் இப்பொழுது அவற்றை மறந்துவிட்டனர். உண்மையில் அனைத்து முனிவர்களுக்கும் புகலிடமான பரமபுருஷர் வசிக்கும் இடத்தில் விபத்துக்கள் எப்படி நிகழக்கூடும்? பொருளுரை சுரசுரா சக்கரவர்த்தி இச்சுலோகத்தை பின்பற்றிய பின்வரும் ஆழ்ந்த அறிவு அளிக்கின்றார். பர்னாசில் அக்கூரர் தங்க பீடங்களில் யாகங்கள் ஏற்றியும் பிராமணர்களுக்கு ஏராளமான தானங்களை வழங்கியும் பிரசித்தி பெற்றார். இதை பற்றி கேள்விப்பட்ட சில துவாரகாவாசிகள் கிருஷ்ணர் அக்கூரரை தமக்கு போட்டியாக கருதி அவரை நாடு கடத்தி விட்டார். அதை ஒன்று அரட்டை அடித்தனர். தமது மரியாதைக்கு ஏற்பட்ட இக்களங்கத்தை போக்கிக் கொள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகையின் பேராபத்துக்களை விளைவித்தது. இது அக்கூரரை திரும்பவும் அழைத்துக் கொள்ள பிரஜைகளை தூண்டியது. பகவானும் பிறகு அக்கூரரின் வரவுக்கு உத்தரவு பிறப்பித்தார்.
பாருங்க எப்படி இருக்கண்டா இப்ப ம். இவர் வந்து பனரஸ்க்கு போட்டார் தானே அக்ரூரர் அந்த கல்லையும் கொண்டு அங்க போட்டார் துவாரகையை விட்டு போட்டுனது வர மாதிரி அக்ரூரர் ஆனா ம். அங்க வந்து கெட்ட சவனங்கள் நடக்கும் மலைகள் இல்ல துன்பங்கள் நடக்கிறதாலே அவை என்ன இனக்கினே அவர் போனதால தான் இவ்வளவு துன்பம் நடக்கண்டு அவை பொதுமக்கள் இனக்கினே அப்ப அத பகவான் என்ன செய்யறார் பகவான் தானே வேணுமென்று பகவான் இருக்கிறதுல எந்த துன்பம் நடக்கிறே இல்ல பகவான் வேணுமென்று துன்பங்களை வர வச்சு என்னன்னா அக்ரூரரை திருப்பி கொண்டுடணும் துவாரகைக்கு அப்ப பொதுமக்களாலே அவரை வர வைக்கிறதுக்காக அப்ப பொதுமக்கள் இனக்கினே தங்களுக்கு பேராபத்துகள் வந்துட்டு அப்ப அக்ரூரரை திருப்பி கூட்டி கொண்டு வர வேணும் என்னென்ன பகவான் அக்ரூரருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க இல்லையேன்னு பிடிச்சதனே ரெண்டு கூட கேட்க இல்லை அப்ப பொதுமக்களில் போய் அவரை கூட்டி வர்றதுக்காக பொதுமக்களை தூண்டுறதுக்காக தான் பகவான் துன்பம் விளைவிச்ச மாதிரி செய்தாராம் அடுத்த 32 தேவே வருதி காசிசா சுவாபல்யகதாய வை சுவாசுதம் காந்தினிம் பிரதத்ததோ வர்ஷித் ஸ்ம வகாசுசு ஹரே கிருஷ்ணா பதம் 32 மொழிபெயர்ப்பு சீலபிரபாதாகிய அதாவது முதியவர்கள் கூறினார் முன்பு காசியில் அதாவது வாரணாசியில் மழை பெய்வதை இந்திரதேவன் நிறுத்தி கொண்ட பொழுது காசி மன்னர் தன் வீட்டுக்கு வந்திருந்த சுவலகருக்கு தன் மகள் காந்தினியை கொடுத்தார். உடனே காசி தேசத்தில் மழை பெய்தது. பொருளில் சுவகர் அக்கூரரின் தந்தை என்பதால் தந்தையின் சக்தி மகனுக்கு இருக்கும் என்று பிரசகர் நம்பினர். தன் தாய் வழி பாட்டனாரான காசிதாசனுடன் தனக்கிருந்த உறவின் காரணத்தால் அக்கூரர் ஒரு சமயம் கஷ்டகாலம் ஏற்பட்ட பொழுது காசி நகருக்கு சென்றார் என்பதை சொல்ல விஸ்வநாத சக்கரவர்த்தி சுட்டிக்காட்டுகின்றார். प्रसूतस्तत् प्रभो सौ अग्रो यत्र यत्रः देवो विवर्षे तत्र नो बाधव नामरिः ஹரே கிருஷ்ணா பதம் 33 மொழிபெயர்ப்பு அவருக்கு சமமான சக்தியுடைய அவரது மகன் அக்கூரர் இருக்கும் இடங்களிலெல்லாம் தேவேந்திரன் போதுமான மணியை கொடுப்பார். உண்மையில் அந்த இடம் துன்பங்கள் மற்றும் அகால மரணங்களிலிருந்து புடிபட்டிருக்கும். इति वृद्धासा सुहृद्वा नैद्वत् इगाकारणम् इति मात्वा सम्मनस्य प्राग्रूर जनार्दनः ஹரே கிருஷ்ணா பதம் 34 மொழிபெயர்ப்பு சிலபிரவாதாகிய முதியவர்களிடம் இருந்து இவ்வார்த்தைகளை கேட்ட பகவான் ஜனார்த்தனர் கெட்ட சகுனங்களுக்கு அக்கூரர் இல்லாதது மட்டும் காரணம் அல்ல என்பதை அறிந்தும் அவரை துவாரைக்கு வரவழைத்து அவரிடம் பேசினார். பொருளுரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வரும் ஆளுநர் என்பதால் அவரது விருப்பப்படிதான் துவாரகாபுரியில் சில தொல்லைகள் விளைந்தன என்பது தெளிவாகின்றது. வெளிப்பார்வைக்கு இத்துன்பங்கள் அக்கூரரும் சிவந்தகமணியும் இல்லாததால்தான் விளைந்தவையாக காணப்படக்கூடும். ஆனால் துவாரகை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய வசிப்பிடம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பகவான் அங்கு நித்திய பாசம் புரிவதால் அது தெய்வீக ஆனந்தம் நிறைந்த ஒரு நகரமாகும். எனினும் உலக அரசர்களில் ஒருவரை போல் வாழ்ந்து லீலைகள் புரியும் பொருட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அக்கூரரை வரவழைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்ப இங்க என்ன நடக்கு இது முதல் சொல்லிட்டோம். அடுத்ததுல வந்து முதியவர் அதாவது முதியவர் கூடனா அப்ப காசியில பனாரஸ் வந்து மழை பெய்வதை இந்திரதேவன் நிறுத்தி கொண்டதாம் என்று சொல்லப்படுது. அப்ப அங்க காசி மன்னற்ற வீட்டுக்கு சுவல் பரண்டு அக்ரூரடைய அப்பா வந்த இடத்துல அவர் காசி அதாகி அந்த காசி மன்னர் அவர் அந்த அம்பிகா பாலிகா விருத்துராசுரன் சித்ராங்கண்ட சந்தனுவுக்கும் சத்தியவதிக்கும் பிறந்த பிள்ளைகளுக்கு பீஷ்மர் போய் காசிராஜன் 3 மகள் தானே கடத்தி கொண்டு வந்ததோ அதான சிகண்டி பிறகு பீஷ்மருக்கு தெரியும். அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இதுல வந்து அப்ப காந்தினியே கொடுத்தாருன்னு உடனே காசு தேசத்தில் மழை பெய்ததான் காசிராசன் இவர்தான் சொல்றது இங்கதான் போனது. ஓகே
அப்ப இதுல அப்ப சுகல்பர் அக்ரூர் என்ற தந்தைக்கு பேர் சுகல்பர், அவற்றை அக்ரூர் அம்மாவுக்கு பேர் காந்தினிய. அப்ப அதை வந்து மக்கள் நம்பினியா, அவங்க அந்த பிரஜைகள் நம்பினியா காசுராசன்ட்டு அவர் சுகல்பர் வந்தது. அப்ப அங்க வந்தோடைய தான் அங்க மழை பெய்தது, அதால அவர் மழை கொடுத்தது, எல்லா கஷ்ட காலமும் போனது என்ற எல்லாமே இணைக்கின காரணம். அக்ரூர் ஒரு சமயம் கஷ்ட காலம் ஏற்பட்ட பொழுது காசினாருக்கு சென்றார் என்பதையும் ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி கொடுக்கிறார். அக்ரூரரும் காசினாருக்கு போனவரும் அவர்கிட்ட தந்தையும் அந்த இடத்து தானே போனது. அப்ப காசியில கஷ்டம் பிறகு இவர் போறார், அப்பதான் மழையால் பெய்யுமண்டு. அப்ப பாருங்க எவ்வளவு தூய ஆத்மாக்களா இருக்குங்கள், அது போய் மழை பெய்தண்ட. அப்ப அவருக்கு சமனான சக்தியுடைய அவரது மகன் ஆற்று அக்ரூரர் அப்பா சுகல்பர், சுகல்பற்ற மகன் தானே அக்ரூரர். அப்ப அக்ரூரர் இருக்கும் இடங்கள் எல்லாம் தேவேந்திரன் போதுமான மழையை கொடுப்பாராம் அக்ரூரர் இருக்கிற இடத்துல. இப்ப உண்மையில அந்த இடம் துன்பங்கள் மற்றும் அகால மரணங்களை இருந்து விடுபட்டிருக்குமா அக்ரூரர் இருக்கிற இடம். அண்ட் அப்ப இதை யார் நம்பினா முதியவர்கள். முதியவர்களிடமிருந்து இவ்வாதைய கேட்ட பகவான் ஜனார்த்தனன் முதியவர் இதை கதைக்கினேன். இப்ப நாங்கள் இந்த நேரம் முந்தின கதையில கதைப்பினீர்கள், அது நாங்கள் கேட்டும் கேளாதமா விளையாடி கொண்டு கதைகளை கேட்டுக்கொண்டிருப்போம். அதே மாதிரி அப்ப முதியவர்கள் அப்ப கெட்ட சகனங்களுக்கும் அக்ரூரர் இல்லாதது மட்டும் காரணம் அல்ல என்பதை அறிந்தார். பகவானுக்கு தெரியும் பகவான் இருக்கிற இடமே மங்களன் நிறைஞ்சிடம் தானே, இந்த அக்ரூரர் அங்க இருக்கணும். ஆனா பகவானுக்கு தெரியும், ஆனா மக்களின் நம்பிக்கையை வச்சு அக்ரூரை திருப்பி கொன்றவணும் மிஞ்ச. ஏன்னா பயந்துதான் அங்க போய் இருக்கிறாரு வானராசியில. இவன் மாறி விளங்கி கொண்டுள்ள மக்கள் அப்ப என்பதை அர்த்தம். அவரை துவாரைக்கு வரவழைத்து அவரிடம் துவாரைக்கு இப்ப மக்கள் போய் அவரை கூட்டி அக்ரூரர் துவாரைக்கு வந்து பகவான் பேசுறாராம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பரம ஆளுநர் என்பதால் அவரது விருப்பத்தின்படிதான் துவாரகாபுரியில் சில தொல்லைகள் விளைந்தன. பகவானாத்தான் தொல்லையை கொடுக்குறார். ஏனென்றா மக்கள் போய் அக்ரூரை கூட்டி வர்றதுக்காக, அக்ரூரையும் அந்த மணியையும் கொண்டு வர்றதுக்கு. ஆனா துவாரகை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய வசிப்பிடம் என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும். மாறாக இப்ப அக்ரூரை தான் துவாரகைக்கு கடவுளாக்க கூடாது. மக்கள் அப்படித்தானே முட்டாள்தன்மா புரிஞ்சு கொள்ளின. அங்க பகவான் ராஜ்யம் அங்க துவாரகையில இருக்குது, அது ஒரு தாமம். அந்த இடத்துல பகவான் இல்லாட்டிக்குதான் துன்பம் வரும். பகவான் இருக்கிறாரு அங்க, அது ஆனந்தம் நிறைஞ்ச ஒரு நகரம் துவாரகை. அப்ப உலக அரசர்களில் ஒருவரை போல் வாழ்ந்து பகவான் என்ன செய்யறார், உலக அரசரை போல ஒரு மனிதன் வாழ்வு பகவான் வாழ்ந்து லீல புரிகிறார் அங்க. அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அக்ரூரரை வரவழைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறார். ஏன் மக்கள் நம்பினே அவரை அங்க வரவழைக்கணும். தான் மானுட ரூபத்துல பகவான வாழ்றார், கடவுள்னு காட்டாம வேண்டதை அங்க கொடுப்பாரு. கமலா மாதாஜி வாங்க. ஹரே கிருஷ்ணா. பதம் 37 என்ன மாதாஜி? 35 36 35. ஹரே கிருஷ்ணா. பதங்கள் 35 36 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பூஜயித்வாபிபாஷைனம் கதஜித்வா பிரியா கதா விஜ்ஞாதா ஹில சித்தஞா ஷிமயமான உவாசக நனுதானபதே ஸ்தஞ்சஸ்தஸ்தவயாஸ்தே சததன்வன சமந்தகோமணி ஸ்ரீமான் விதத பூர்வமேவனவ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அக்ரூபரை வரவேற்று அவரை கௌரவித்து இனிய வார்த்தைகளை பேசினார். சர்வஜர் என்பதால் அக்ரூபரின் இதயத்தை முழுமையாக அறிந்திருந்த பகவான் பிறகு அவரை பார்த்து புன்னகை செய்து கூறினார், கொடைவள்ளலே, செல்வச் சிறப்புடைய சிய மந்தகமணி சத்வனால் உமது பொறுப்பில் விடப்பட்டது என்பதும் அது இன்னும் உம்மிடம்தான் உள்ளது என்பது நிச்சயம். உண்மையில் முன்பே இது எங்களுக்கு தெரியும். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. அக்ரூரர் உண்மையாகவே பகவானின் மிகச்சிறந்த பக்தர் என்பதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவருக்கு அளித்த உபசாரம் நிரூபிக்கிறது. ஹரே கிருஷ்ணா. பதம் 37 சத்ராஜிதோ நபத்யத்வாத் கிருஷ்ணியூ தூஹிது சுதயத் தாயம் நினியாய பிண்டான் விழிச்சர்ணம் சசேசிதம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. சத்யரஜித்துக்கு மகன்கள் இல்லை, எனவே அவரது மகளின் மகன்களே அவரது பரம்பரை சொத்தை பெற வேண்டும். அவர்கள் தங்களுடைய பாட்டனாருக்கு சேர வேண்டிய நீரையும் பிண்டத்தையும் அளிப்பதுடன் அவருடைய கடன்களையும் தீர்க்க வேண்டும். பிறகு பரம்பரை சொத்தில் மிஞ்சியுள்ளதை தங்களுக்கென வைத்துக் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பரம்பரை சொத்து தொடர்பாக ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமி பின்வரும் ஸ்மிருதி வாக்கியத்தை மேற்கோள் காட்டுகிறார். பத்னி தூஹி தரஸ் சைவ பிதரோ பிரதாரஸ் ததா யூத் சூத கோத்ரஜா பந்து சிஷ்யா பிரம்மசாரினே. பரம்பரை சொத்து முதலில் மனைவிக்கு செல்கிறது. பிறகு அதாவது மனைவி இறந்து விட்டால் அது மகன்களுக்கும், பிறகு பெற்றோருக்கும், பிறகு சௌரர்களுக்கும், பிறகு சௌரர்களின் மகன்களுக்கும், பிரம்மச்சாரிகள் உட்பட்ட அவரது சீடர்களுக்கும் அது செல்கிறது.
ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி மேலும் கூறுகிறார், சத்யரஜித்திற்கு மகன்கள் இல்லை என்பதாலும் அவரது மனைவிகளும் அவருடன் கொல்லப்பட்டனர் என்பதாலும் அவரது மகளான சத்யபாமாவுக்கு பரம்பரை சொத்தில் ஒரு பகுதியான சியமந்தக மணியில் நாட்டமில்லை என்பதாலும் அது முறைப்படி அவளது மகன்களுக்கு சொந்தமாகும். கிருஷ்ணா புருஷோத்தமராய முழுமுதல் கடவுள் என்ற நூலில் ஸ்ரீல பிரபுபாதா பின்வருமாறு விளக்குகிறார். சத்யபாமா கர்ப்பவதியாக இருந்ததால் அவளது மகனே சியமந்தக மணிக்கு உண்மையான உரிமையாளன் என்பதையும், அதாவது அக்ரூரர் அதை மறைக்க முயன்றாலும் அதை அவள் அக்ரூபரிடமிருந்து அடைவது நிச்சயம் என்பதையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பாக உணர்த்தினர். ஹரே கிருஷ்ணா. இதுல என்ன பகவான் கிருஷ்ணர் அக்ரூரரை வரவேற்று கௌரவித்து அக்ரூரர்கிட்ட தான் உன்னட்டு தான் இதெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு முன்னமே தெரியும், இந்த கல் உன்னட்டு தான் இருக்குன்னு என்று தெரிந்து உண்மையா பகவானின் மிகச்சிறந்த பக்தர் என்பதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவருக்கு அழுத்த உபச்சாரத்துல அங்க தெரியப்படுத்திட்டார். இதுக்காக நீ போய் அங்க ஒழிச்சிருக்காத, இங்க வாண்டு கடையில் ஒரு துன்பத்தை கொடுத்து மக்களை அவர் இல்லாமத்தான் இது நடந்ததுண்டு அக்ரூரை திருப்பி கொண்டு வந்தாச்சு. அடுத்ததுல என்ன விடுபடுது, இப்ப சத்ராஜித்துக்கு மாம்பழ பிள்ளைகள் இல்ல, அப்ப சத்யபாமாவுக்கு விருப்பம் இல்லை அவருடைய இதுல, அப்ப அவன் பிள்ளைகளுக்கு தானே இது சேர வேணும். அப்ப அது அந்த பிள்ளை அந்த சியாமசந்த மணின்ற ஒரு இது அவன் பிள்ளைகளுக்கு சேருமன்றதான் இதுல விடுபடுது. அடுத்தது ராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. பதங்கள் 38, 39. ததாவி துர்தரஸ் இத்வன் எஸ் இத்வயஸ் ஆத்தாம் ஸ்வரேதமணி ஹிந்துமாம் அக்ரஜः சம்யன்ன உப்ரதியேதி மணிம் உப்ரதி தர் ஸ்வயஸ்வ மகாபாக பந்துனாம் சாந்திமாவக அவ்யுச்சின்னா மகாஸ்தே அத்திய வர்தந்தே ருக்ம வேதயக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஆயினும் வேறு யாராலும் அந்த மணியை பத்திரமாக வைத்திருக்க முடியாது. எனவே நம்பிக்கைக்குரிய அக்ரூரரே, அது உமது பொறுப்பிலே இருக்கட்டும். ஆனால் இதை பற்றி என் தமையனிடம் நான் கூறியதில் அவருக்கு முழு நம்பிக்கை ஏற்படவில்லை. எனவே தயவு செய்து அந்த மணியை ஒரு முறை காட்டுங்கள். பெரும் பாக்கியவானே, இவ்விதமாக என் உறவினர்களை நீர் திருப்திப்படுத்துவீர். அதாவது மணி உம்மிடம் இருப்பது அனைவருக்கும் தெரியும். ஏனெனில் நீர் இப்பொழுது தங்க பீடங்களில் தொடர்ந்து யாகங்களை நடத்தி வருகின்றீர். பொருளுரை. ஹரே கிருஷ்ணா. மணி முறைப்படி சத்யபாமாவின் மகன்களுக்கே சொந்தம். ஆயினும் மணியின் செல்வத்தை தொடர்ந்த வேள்விகளுக்காக உபயோகித்து வரும் அக்ரூரரின் பொறுப்பில் அதை விட்டு வைக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முடிவு செய்தார். உண்மையில் தங்க பீடங்களில் அக்ரூரரால் இத்தகைய யஜ்ஞங்களை நிறைவேற்ற சாத்தியமானதே. இந்த மணியின் ஆற்றலை உணர்த்துவதாக உள்ளது. பதம் 40. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. ஏவம் சாமிபிர் ஆலபதஹ ஸ்வ அபல்ஹ தனயோ மணிம் ஆதாய வா சசாச்சன்னஹ யூதௌ சூரிய சம பிரபம். மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சமரச பேச்சினால் வெட்கமடைந்த சுபல்க புத்திரர் தன் ஆடையில் மறைத்து வைத்திருந்த மணியை வெளியே எடுத்து பகவானிடம் கொடுத்தார். பிரகாசமான அந்த மணி சூரியனை போல் ஜொலித்தது. பொருளுரை. ஹரே கிருஷ்ணா. விலையுறிந்த ஒரு மணி எப்படி அளவுக்கு அதிகமான சதி, கொடுமை, துன்பம் ஆகியவற்றை விளைவித்துள்ளது என்பதை இந்த அத்தியாயத்தில் நாம் காணலாம். தொல்லையற்ற ஆன்மீக வாழ்வை விரும்புவதற்கு இது ஒரு நல்ல பாடம் என்பதில் ஐயமில்லை. பதம் 41. ஹரே கிருஷ்ணா. ஷியமன் தகம் தர் சைத்வா ஞாதிப்யோ ரஜ ஆத்மனக விம்ருஜுக மணினா பூயஸ் யூஸ்மை விப்ரதயர் பயத் பிரபுக. மொழிபெயர்ப்பு. சர்வசக்தி படைத்த பகவான் அந்த சியமந்த மணியை தமது உறவர்களிடம் காட்டி தமக்கு எதிரான பொய் குற்றச்சாட்டுக்களை போக்கிக் கொண்ட பின்
அதை அவர் அக்கூரிடமே திருப்பி கொடுத்தார். பொருளுரை. 2வது தடவையாக சியமந்த மணியினால் இன்பமண்டிய விடுங்கமாறு. இத வந்து கமலா மாதத்தி முடிங்க இன்ப மதம் ஜெய். அடுத்த புது இதுக்கு ஒரு ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். 2வது தடவையாக சியமந்தக மணியினால் பகவானின் நற்பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் அந்த மணியினாலே அகற்றப்பட்டது. உண்மையில் பகவான் துவாரையில் தமது நேர்மையை நிலைநாட்டுவதற்காக 2வது முறையாக அந்த மணியை அங்கு கொண்டு வந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூமியில் அவதரிக்கும் பொழுது கூட அவரை கூர்ந்து கவனிப்பவர்கள் அவரை தூசிக்கும் வாய்ப்பு உள்ளது என்பதையோ ஆச்சரியமான இத்தொடர் சம்பவங்கள் வெளிப்படுத்துகின்றன. ஜட உலகம் முழுவதிலும் குற்றம் கண்டுபிடிக்கும் இயல்பு நிறைந்துள்ளது. மேலும் விரும்பத்தகாத குணத்தின் தன்மையை பரமபுருஷர் இந்த அத்தியாயத்தில் நிரூபித்து காட்டுகிறார். ஹரே கிருஷ்ணா. பதம் 42 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஜஸ்தஸ்தேவத் பகவத ஈஸ்வரஸ்ய விஷ்ணோர் வீர்யாட்சம் பிருஜினஹரம் சுமங்களம் ச ஆக்ஞானம் படதி ஸ்ருணோதி அனுமஸ்மரேத்வா துஷ்கீர்த்திதம் துரிதம் அபாஷ்ய ஜாதி சாந்திம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் வளம் சரிந்த வீர வர்ணனை கொண்ட இந்த வரலாறு பாவ விளைவுகளை நீக்கி சர்வ மங்களத்தை அருள்கிறது. இதை படிப்பவர், கேட்பவர் அல்லது நினைப்பவர் தன் சொந்த அபகீர்த்தியையும் பாவங்களையும் களைந்து அமைதி பெறுவர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் காண்டத்தில் சத்யராஜித்வதமும் சியமந்தக மணியின் மீட்பும் எனும் தலைப்பை கொண்ட 57ஆம் அத்தியாயத்துக்கான தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருடைய எளிய தொண்டர்களின் பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இப்ப வந்து என்ன அக்ரூரர்கிட்ட அவர் சொல்லிட்டார், உன்னோட தான் மணி இருக்கும் அதை இருக்கா காட்ட சொல்லி தன் உறவினர் எல்லாருக்கும் அதை காட்டிட்டு திருப்பி அக்ரூரர்கிட்டே பகவான் அந்த இதை கொடுத்துட்டார். அப்ப இதுல வந்து விலை வந்து ஒரு மணி எப்படி அளவுக்கு அதிகமான சதி, கொடுமை, துன்பம் ஆகியவற்றை விளைவித்துள்ளது என்பதை இந்த அத்தியாயத்தில் நாம் காணலாம். இதுதான் முக்கிய பாடம். நாங்கள் இப்ப சியாமந்தாமணி அங்க கொண்டு யாரை கொண்டு இங்க கொண்டு அந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு எத்தனையோ நடந்து சுத்தி முடிஞ்சு ஒரே ஒரு பாயிண்ட் தான் மெயின் பாயிண்ட்ஸ். என்ன அது அப்படியே இந்த பொருள் உரைக்க கொடுத்தாச்சு பாருங்க. விலை வந்து ஒரு மணி எப்படி அளவுக்கு அதிகமான சதி, ஒரு அளவு கொள்றதுக்கு சதி, கொடுமை, சிங்கத்தாலே அந்த மகன் கொல்லப்படுது, அது ஒரு கொடுமை தானே, துன்பம் ஆகியவற்றை விளைவித்துள்ள துன்பம் அங்க துவாரவாசிகளுக்கு ஒரு துன்பம் கொடுத்த மாதிரி அக்ரூரை இல்லாம போன மாதிரி என்பதை இந்த அத்தியாயத்தில் நாம் காணலாம். அருள் தொல்லையற்ற ஆன்மீக வாழ்வை விரும்புபவர்களுக்கு இது ஒரு நல்ல பாடம் என்பதில் ஐயமில்லை. இப்ப அக்ரூரரும் ஒரு தூய பத்தருக்கு இருந்தவர், தூய பத்தர்களா இருக்கிறவேன் இந்த மணிக்கு ஆசைப்பட்டு மணிக்குள்ள போய் தனி குல பிரச்சனைகள் அது இதுல சம்பந்தப்பட்டவ பகவான் லீலையே அதை வச்சு அங்க ஒரு பாடம் மக்களுக்கு நடக்குது. ஆன்மீகத்துல முன்னேறவைக்கு பௌதிக பொருட்களாலே எந்த வித பிரயோஜனமும் இல்லை. பௌதிக வேணும், பொருட்கள் வேணும்னா அது அளவோட இருக்க உண்மை தவிர அந்த பௌதிக பொருளுக்காக நாங்க அளவு. சில பேரை பாத்தீங்கன்னா நகைப்பைத்தியம், சில பேரை பார்த்தா இவ்வளவு நகை வேண்டலுமோ அவ்வளவு நகை வேண்டோன்னு பைத்தியத்திலே இருக்குங்க. இன்னும் காணா அப்ப இந்த அச்சய தீதி வந்துட்டா நகைக்கடை முழுக்க கீவில நிற்கும் ஜனம். அச்சய தீதி வந்தா கோயிலுக்கு போய் கும்பிடுங்க, ஏன் போய் அங்க நகையை வேண்ட போறீங்க நீங்கள்? நகையில என்ன கிடக்குது? கலியை விட்டு கொண்டு வந்து வைக்கிற கலி புருஷனை மாயாவை கொண்டு வந்து வைக்கிறது. பேருந்தான் போடாமல போட்டா கள்ளம் கொண்டு போடுறான். பேருந்து ரோட் கோட்டு நகையை போடுறான், அதை கூட அவன் பறக்கிறான். இப்ப அப்ப ஏன் என்ன போடவே உதவாது வச்சு என்ன செய்ய போறீங்க? பேங்க்ல வச்சா பேங்க்ல களவு போகுது. இப்படி இதுகளை அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டா. ஆனா தமிழ் பழமொழி மாதாஜி மண்ணிலேயும் பொண்ணிலேயும் தான் சேமிக்க சொல்லி இருக்கு. எப்படி அளவுக்கு அதிகமா சேவிங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆன்மீகத்தோட சார்ந்து செய்யுங்க. ஆன்மீகத்துல மண் விவசாயம் செய்து பொண்ணு என்ன செய்யற அளவுக்கு மிஞ்சி சேர்த்து வச்சு இப்ப பாருங்க, இது ஒரு பாடம். இது ஒரு நாளைக்கு எத்தனையோ கிலோ தங்கம் விளைவிச்சுக்கிறதாலதான் இந்த சியாமந்த மணிக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது. இவ்வளவு பிரச்சனைக்கு போய் முடிஞ்சு
அவருக்கும் ஒரு நற்பெயருக்கு களங்கம் விளைவிச்சு இந்த கிருஷ்ணருக்கு மணி 2 தரமா வந்துடுது கேட்ட பேர கிருஷ்ணருக்கு பழிச்சு மாத்திட்டு ஒன்று சத்ரஜித் இந்த தம்பி செத்தது கிருஷ்ணர் அதை அபகரிச்சிட்டார். இப்ப அக்ரூரரை விட்டுட்டு போட்டார், இவர் தான் அதையும் திருடிட்டார். அவ பகவான் எல்லாத்தையும் நிரூபிக்கிறார், எல்லாத்தையும் எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டாரு. நிரூபிக்கிறார். பௌதீகத்துல அளவுக்கு மிஞ்சி எங்க அளவுக்கு மிஞ்சி தங்கம் இருக்கோ அங்க கலிபுருஷன் இருப்பான். இதைத்தானே பரிஜித் மகாராஜா சொன்னார், எங்க உனக்கு இருக்க ஒரு இடம் இல்லைன்னா தங்கத்துல போயிரண்டு, உடனே தங்கத்திலே ஏறிட்டார். அங்க வேணும், அளவுக்கு மஞ்சி இருக்கக்கூடாது. அப்ப அதான் இது எங்கட குருமராஜ் வந்து துவாயில நந்தாண்ட ஒரு டிவோட்டி தான். அப்ப அவ சொன்னான் குருமராஜோட கேள்வியை இப்படி பிரபாதா சொல்லியிருக்கிறார், அளவுக்கு மிஞ்சி இது செய்தா இதுல இது இருக்குமெண்டு பிரபாதாளி வைத்ததுல படிச்சுட்டா அந்த மாதிரி சொன்ன என்ன செய்யுது, நகை ஒன்றும் வேண்ட இல்லையா. பின்ன குருமராஜ் எங்கட குருமராஜ் ஒரு கேள்வி வருது, எப்படி இப்ப உங்களோட குருமராஜ் என்னண்டு உங்களோட குருமராஜுக்கு அடுத்த வருத்தம் சோமே இப்ப இல்ல இல்ல என்ன படிவ மாற முடியல, அமெரிக்காவிலானே உங்கதான் அமெரிக்காதான். அப்ப குருமராஜ கேள்வியாக மேனேஜ் சொன்னா, என் கணவர் எனக்கு ஒரு நகையும் வேண்டப்படுதில்லை, ஒரு சொத்தும் வேண்டப்படுதில்லை. அவர் சொன்னார், நகை வேண்ட வேண்டாம்னு உங்களுக்கு சொல்லல, அளவோட வச்சிருங்க, மேனேஜுக்கு போட நகை வேணும். சொன்ன ஒரு காணியோ வீடோ வேணும், யாரும் உங்களை வேண்ட வேண்டாம்ன்றது எல்லாமே அளவோட வேணுங்க, கிருஷ்ணருக்காக பயன் பண்ணும். அதுக்காக கட்டின வயசுக்கு ஒன்றும் பண்ணி கொடுக்காம இது பண்ணா களி பிடிச்சிருங்க களி பிடிச்சிருங்க அப்படியும் இருக்கக்கூடாது. அளவோட இருந்தா சரி, அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படக்கூடாது, அதுதான் தேவை. கடைசியில ஒரு நேரத்துல அது ஒரு நகையில் உதவும் தானே, பவுனை வித்து வித்து சாப்பிடலாம், வேற பொருட்களை இன்வெஸ்ட் பண்ணாத விற்கலாது. ஆனா உண்டு இந்த இதாலதான் உயிருக்கும் ஆபத்து. அதே புரிஞ்சு கொள்ளணும். எத்தனை இடத்துல களவா போச்சு தெரியுமா, எவ்வளவு இடத்துல எடுத்து கொண்டிருக்கிறான், எல்லாம் தமிழாக்கட நகையில தான் கொண்டு வரான். போலீஸே இப்ப கவனம் இல்ல, தமிழாக்களிட்ட நகை இருக்கா அவனுக்கு எடுக்கிறான்ன்றது. இப்ப கல்லர் கூடி போச்சு, கல்லர் இல்லாத காலத்துல பாடின பாட்டு தான் இது. மண்ணில இப்ப சமருக்கு கதவுல திறந்து வச்சுட்டு இருக்க எல்லாம் உள்ளட்டுருவாங்க. புழுக்க வண்டி எண்ணெயில திறந்து விட்டாலே ஆபத்து, பயங்கரமா இருக்குது. அப்படி நகையில களவு எடுக்கிறது இந்த நாட்டுல. ஓகே, இதோட நாங்க இந்த அத்தியாயம் முடியுது. அப்ப இதுதான் சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, ஸ்ரீ கிருஷ்ணர் பூமியில் அவதரித்த பொழுது கூட அவரை கூர்ந்து கவனிப்பவர்கள் அவரை துசிக்கும் வாய்ப்பு உள்ளது என்பதையே ஆச்சரியமான தொடர் சம்பவங்கள் வெளிப்படுகின்றன. ஜட உலகம் முழுவதும் குற்றம் கண்டுபிடிக்கும் இயல்பு நிறைந்தது. பகவான்லயே போய் குற்றம் கண்டுபிடிச்சதானே மற்ற கலவரங்களா. மேலும் விரும்பத்தகாத குணத்தின் தன்மையை பரமபுருஷர் இந்த அத்தியாயத்தில் நிரூபித்து காட்டுறார். அப்படி இணைக்க கூடாது, குற்றம் செய்யக்கூடாது. ஏன்னா ஆர்லையும் பழி போடலாம்ன்றதுக்காக பகவான்லயே போய் பழி போட்ட மக்கள் தானே. அப்ப பரமபுருஷரான பகவான் திரு விஷ்ணுவின் பலம் சிறந்த வீர வர்ணனை கொண்ட இந்த வரலாற்றை பாவ விளைவுகள் நீக்குமாம். இந்த வரலாறு நாங்கள் படிச்சால் மற்றது சர்வ மங்களத்தை அருளுகிறது. இதை படிப்பவர், கேட்பவர் அல்லது நினைப்பவர் தன் சொந்த அபகீர்த்தியையும், ஒவ்வொருத்தருக்கு வர அபகீர்த்தி இருக்குதானே, பகவானுக்கு வந்த மாதிரி அபகீர்த்தியையும் பாவங்களையும் கலந்து அமைதி பெறுவாராம் இந்த அத்தியாயம். இந்த வரலாற்றை படிக்கிறவ மற்றவை சொல்றது கேட்கறதால. அப்ப இதெல்லாம் சாதாரண கதைகள், சாதாரண விஷயங்கள். சாதாரண கதையா சொல்ல மாட்டார், பரிசுத்தையும் கேட்க மாட்டார். அப்ப இது ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்குற அத்தியாயம். அதான் இத்தோட இந்த அத்தியாயம் 57வது நிறைவு பெறுவது. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். 58 இன்பம் மாதாஜியில சார்பில் எங்களுக்கு எல்லாம் புண்ணியம் கிடைச்சிருக்கு. நாளைக்கு தான் போடலாம். அம்மா விடுங்க அத்தியாயம் 58. ஓகே, அங்கால இந்த 1-2 கமலம் அம்மா போட்டு விடுவீங்களா இன்பம் மாதாஜி? ஓகே அம்மா வாங்க. ஹரே கிருஷ்ணா. பதம் 50 அத்தியாயம். கதிர்மான் மாதாஜி இருக்கிறா இல்ல ஒரு சமயம் அம்மா? கதிர்மான் மாதாஜி வாசிப்பீங்களா? ஓகே அம்மா வாசி. அத்தியாயம் 58. கிருஷ்ணர் 5 இளவரசிகளை மனம் புரிதார். பிரபாதாக்கு ஜெய். 3 மனைவியலை கொண்டு வந்துட்டார். ருக்மணி, சத்யபாமா, ஜம்பவாவதி. எனக்கு திருப்பி 5 கொண்டு போறாரு. அப்ப நட்டு வந்து திருப்பி 5 வந்தா தான் அந்த முக்கியமானவை 8 மனைவியல். எனக்கு 5 வரும். 5 என்னமோ ஜெயில போட்டு அது கிருஷ்ணர் 5 இளவரசிகளை மனம் புரிதல். ஓகே ஆமா. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காலந்தி முதலான 5 இளவரசிகளை மணந்ததையும் பாண்டவர்களை காண அவர் இந்திரபிரசத்துக்கு சென்றதையும் இந்த அத்தியாயம் இருக்கின்றது. பாண்டவர்கள் தங்களுடைய அஞ்ஞான வாசத்தை நிறைவேற்றிய பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாத்தகியுடனும்
மற்ற யாதவர்களுடனும் அவர்களை காண இந்திரபிரசத்துக்கு சென்றார். பாண்டவர்கள் பகவானை வரவேற்று பேரானந்தத்துடன் அவரை தழுவி கொண்டனர். அவர்களுடைய புது மனைவியான திரௌபதி வெக்கத்துடன் கிருஷ்ணரை அணுகி அவரை வணங்கினார். பிறகு பாண்டவர்கள் சாத்தகியையும் பகவானின் மற்ற சகாக்களையும் பூசித்து வரவேற்று அவர்கள் அமர்வதற்கு ஆசனங்களை அளித்தனர். பகவான் குந்தி தேவியை காணச் சென்றனர். பகவான் குந்தி தேவியை காணச் சென்றார். பகவான் அவளை வணங்கிய பின் அவர்கள் ஒருவர் குடும்ப அங்கத்தினர்களை பற்றி விசாரித்தனர். தனக்கும் தன் புத்திரர்களுக்கும் துரியோதனால் பல கொடுமைகள் இழைக்கப்பட்டதை நினைத்த அவள் அப்பொழுது கிருஷ்ணர் ஒருவர் தான் தங்களை காத்து அருள்புரிந்தார் என்று கூறினார். முழு பிரபஞ்சத்துக்கும் நீயே நண்பன், நீ என்னுடையது புறனுடையது என்ற மாயைகளில் இருந்து விடுபட்டிருக்கிறாய் என்றாலும் எப்பொழுது முன்னே தியானிப்பவர்களின் இதயத்தில் நீ குடிகொண்டிருக்கின்றாய். அவர்களுடைய இதயத்தில் இருந்து கொண்டு அவர்களுடைய துன்பங்களை அகற்றுகின்றாய் என்று குந்தி தேவி கூறினார். பிறகு கிருஷ்ணரிடம் கூறினார், பல புண்ணியங்களை நாங்கள் செய்திருப்பதனால்தான் திரண்ட யோகிகளாலும் அடைய முடியாத உமது தாமரை பாதங்களை எங்களால் காண முடிகிறது. கிருஷ்ணர் மகாராசனால் கௌரவிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் சில மாதங்கள் அவர்களுடைய விருந்தாளியாக இந்திரபிரசத்தில் வசித்து வந்தார். ஒரு நாள் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் காட்டுக்கு வேட்டையாட சென்றனர். யமுனை நதியில் நீராடும் பொழுது ஒரு அழகிய இளம் பெண்ணை கண்டனர். கிருஷ்ணனுடைய வேண்டுகோளின்படி அர்ஜுனன் அந்த மங்கையிடம் சென்று அவள் யார் என்று கேட்டார். அதற்கு அந்த அழகு மங்கை, நான் காளிந்தி சூரியதேவனின் மகள். பகவான் விஷ்ணுவை என் கணவராக அடைய கடந்தவங்களை நான் ஏற்றி வருகின்றேன். வேறொருவரையும் என் கணவராக நான் இருக்க மாட்டேன். அவர் என்னை மணக்கும் வரை இங்கு தந்தை எனக்கு அமைத்து கொடுத்த ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டு யமுனையிலேயே இருப்பேன் என்று கூறினார். இதை அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கூறியதும் சர்வரட்சகரான பகவான் காலந்தியை தேர் ஏற்றிக் கொண்டு மூவரும் உஷ்ணரின் வசிப்பிடத்துக்கு திரும்பினர். பிறகு தங்களுக்கு ஒரு நகரை தீர்மானித்து கொடுக்கும்படி பாண்டவர்கள் கிருஷ்ணரை வேண்டினர். பகவானும் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை கொண்டு கவர்ச்சிகரமான ஒரு நகரை நிர்மாணித்தார். பகவான் சில காலம் அங்கேயே இருந்து தமது அன்புக்குரிய பக்தர்களை திருப்திப்படுத்தினார். பிறகு அக்னி தேவனை திருப்திப்படுத்த காண்டவனத்தை அவருக்கு அளித்த பகவான் ஏற்பாடு செய்தார். அந்த வனத்தை எதிர்த்து விடும்படி பகவான் அர்ஜுனுடன் கூறினார். பூரி அர்ஜுனன் சாரதியாக அவருடன் சென்றார். அக்கிரமன் மிகவும் மகிழ்ந்து அர்ஜுனனுக்கு காண்டிவ வில், சில குதிரைகள், ஒரு தேர், குறியாக இது அம்பராத்தூணிகள் மற்றும் கவசம் ஆகியவற்றை பரிசளித்தார். எரிந்து கொண்டிருந்த காண்டவனத்தில் இருந்து மயதானவன் என்ற அசுரனை அர்ஜுனன் காப்பாற்றினார். மயதானவனும் இதற்கு கைமாறாக அற்புதமான ஓர் அரண்மனையை அர்ஜுனுக்கு கட்டி கொடுத்தார். இந்த கட்டிடத்தில் தான் துரியோதன் பிறகு நீர்ப்பரப்பை தரு என்று நீ அதில் முற்றிலும் நனைந்து அவமானம் அடைய போகின்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பிறகு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ச்சுனனிடமும் அவரது மற்ற உறவினரிடம் அனுமதி பெற்ற தமது பரிவாரத்துடன் துவாரகைக்கு திரும்பினார். அங்கு அவர் காளிந்தியை மணந்தார். சில காலத்துக்கு பிறகு பகவான் அவந்திபுரம் சென்றார். அங்கு பல அரசர்களின் மத்தியில் இருந்த பகவானால் மிகவும் கவரப்பட்டவளும் அவந்திராஜனின் தங்கையுமான மித்திரவிந்தியை அவர் கவர்ந்து சென்றார். அயோத்தி ராஜ்யத்தில், அதாவது கோசல நாட்டில் நக்னஜித் என்பவரும் பக்திமானுமாகிய ஓர் அரசர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சத்தியா அல்லது நக்னதி என்ற ஒரு அசாதாரண அழகுடைய கன்னிப்பெண் இருந்தாள். பயங்கரமான 7 காளைகளை அடக்கக்கூடியவன் அவளை மணக்கலாம் என்று அவளது உறவினர்கள் நிபந்தனை விதித்திருந்தனர். கிருஷ்ணர் இந்த அரசகுமாரியை பற்றி கேள்விப்பட்டு பெருஞ்சேனையுடன் அயோத்திக்கு, அதாவது கோசல நாட்டுக்கு சென்றார்.
மன்னர் நக்னனித் அவரை வரவேற்று உபசரித்து பல்வேறு காணிக்கைகளால் அவரை மகிழ்ச்சியுடன் பூசித்தார். கிருஷ்ணரை கண்ட சக்தி அவரையே கணவராக அடைய விரும்பினார். தன் மகளின் விருப்பத்தை அறிந்த நக்னஜித் தன் மகளை பகவான் கைப்பிடிக்க வேண்டும் என்ற தன் சொந்த விருப்பத்தையும் பரிவுடன் பகவானிடம் பின்வருமாறு கூறினார். நீங்கள் ஒருவர் தான் என் மகளுக்கு ஏற்ற கணவர். 7 காளைகளை மடக்கிவிட்டால் நிச்சயமாக அவளை நீங்கள் மணந்து கொள்ளலாம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தம்மை 7 ரூபங்களாக பிரித்து 7 காளைகளையும் அடக்கினார். மன்னர் நக்னஜித்து முறைப்படி தன் மகளை பகவானுக்கு கொடுத்தார். மேலும் வரதட்சணையாக அநேக காணிக்கைகளையும் அவர் கொடுத்தார். பகவான் சத்யாவை தமது தேரில் ஏற்றி கொண்டு துவாரையை நோக்கி பயணமானார். அப்பொழுது முரட்டு காளைகளிடம் தோற்றுப்போன அரசர்கள் ஸ்ரீகிருஷ்ணரை தாக்க முயன்றனர். ஆனால் அர்ச்சுனன் அவர்களை சுலபமாக விரட்டி அடித்து விட்டார். கிருஷ்ணர் தமது துவாரையை பயணத்தை தொடர்ந்தார். இதை பின்தொடர்ந்து ஸ்ரீகிருஷ்ணர் பத்திரியை அவளது சுயம்பரச் சடங்கிலிருந்து கவர்ந்து சென்று அவளை மணந்து கொண்டார். மத்திர நாட்டு கரசகுமராணியான வஷ்மனனையும் அவர் மணந்தார். இதுல ஒரு 5 பேரும் வந்துடினார். காளிந்தி, சத்யா, பிறகு நித்திரை, நக்னஜித், பத்திரை, அவ மந்திர நாட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்ட துவாரைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து மாத்துறேன். ஓகே, இப்ப இந்த மாதிரி 15 வரையும் பகவத்கீதையில போட்டிருக்கிறேன். அவை என்ன எடுக்கல ஒரு தரம் எடுத்து பார்க்காம இருக்கிறேன். நான் பார்த்தேன் 3 பேருக்கும் உங்களுக்கு இப்ப போட்ட மெசேஜ் மேல வந்து நிக்கும். போட்டுட்டு தான் இவ்வளவு நேரம் நான் அம்மா நான் வாய்ச்சதையும் கேட்டேன். பகவத்கீதை தமிழ் வாசிப்பில போய் பாருங்கோ. வரல, என்னோ டிலீட் ஆயிடுச்சுன்னு தெரியல, எனக்கு வரல. நீங்க நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பகவத்கீதைக்கு போங்க, நீங்க உங்களோட இதுல பாக்குறீங்க. பகவத்கீதை புதிய வார்ப்புகள் மாதாஜி 15 வரைக்கும் போட்டிருக்கிறோம். 3 பேருக்கும் பிரிச்சு கொடுங்க மாதாஜி. வரல தெரியலையே எனக்கு. ராணியாக்காக்கும் இல்ல, இன்வென்ட்டுக்கும் இல்ல. மாதாஜி வாசிக்கட்டோ? 11 ஸ்ரீல பிரபாதாவுக்கு ஜெய, மாதாஜிக்கு ஜெய, கிருடாஜிக்கு ஜெய. ஸ்ரீவாச ஏகதா பாண்டவான் திருஷ்டும் பிரதீதான் பிரசோத்தமம். இந்திரபிரஸ்தம் கத ஸ்ரீமான் யுயுதானாதிர் விருதக. மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோசாமி கூறினார், ஒரு சமயம் சகல ஐஸ்வர்யங்களும் உடைய பரமபுருஷர் பொதுஜனங்கள் மீண்டும் தோன்றியுள்ள பாண்டவர்களை காண இந்திரபிரஸ்தத்துக்கு சென்றார். அவருடன் யுயுதானரும் மற்ற சகாக்களும் சென்றனர். பொருளுரை. அங்கு முனிவர்களுக்கு அரக்கு மாளிகைக்கு துரியோதனன் வைத்த தீயில் பாண்டவர்கள் மரணமடைந்தனர் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் பகவான் பலராமரையும் தவிர கிட்டத்தட்ட அனைவருமே நினைத்தனர். இப்பொழுது பாண்டவர்கள் மீண்டும் பொதுஜனங்கள் மத்தியில் தோன்றியுள்ளனர். கிருஷ்ணரும் அவர்களை காண சென்றார். பதம் 2. திருஷ்டுவாதம் ஆகதம் வார்தா முகுந்தம் அகிலேஸ்வரம் உத்தஸ்துர்யுக பத்வீர பிராணா முக்கியம் இவாகதம். மொழிபெயர்ப்பும். பகவான் முகுந்தன் வந்திருப்பதைக் கண்டு பிருதாவின் வீரபுத்திரர்களான பாண்டவர்கள் அனைவரும் உயிர் மூச்சு திரும்பி வந்து புலன்கள் செயற்பட துவங்கியது போல் உடனே எழுந்து நின்றனர். பொருளுரை. ஒருவன் உணர்வற்றிருக்கும் பொழுது அவனது புலன்கள் செயல்படுவதில்லை. ஆனால் உடலுக்கு உணர்வு திரும்பியதும் எல்லா புலன்களும் உடனே விழிப்படைந்து செயல்பட துவங்குகின்றன. அதுபோலவே தங்கள் பெருமகனாகிய ஸ்ரீகிருஷ்ணரை கண்டு சுறுசுறுப்படைந்த பாண்டவர்கள் உடனே எழுந்து நின்றனர். பதம் 3. வாசிக்கவோ? பரிசு வஜ்ராயுதம் வீரா அங்கசங்க ஹதை நசக சானுராக ஸ்மிதம் வக்ரம் வீஷ்ய தஸ்ய முதம் யயு. மொழிபெயர்ப்பு. அவ்வீரர்கள் பகவான் அச்சுதரை தழுவி கொண்டதனால் அவருடைய தேகத்தை தொட்டதும் பாவங்களிலிருந்து அவர்கள் விடுபட்டனர்.
அவரது பாசமுள்ள புன்னகூத்த மோத்த கண்டவர்கள் ஆனந்த பரவசம் அடைந்தனர். பொருளுரை: பாண்டவர்கள் ஒரு பொழுதும் பாவியாக இருக்கவில்லை என்பதால் இங்கு ஏனச என்ற சொல் கிருஷ்ணரின் பிரிவால் உண்டான துன்பத்தை குறிப்பிடுகின்றது என்று ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி விளக்குகின்றார். மேலும் இந்த மகிழ்ச்சியின்மை பகவானின் வரவால் இப்பொழுது மறைந்தது. 14 யுதிஷ்டிரஸ்ய பீமஸ்ய கிருத்வா பாதாபி வந்தனம் பால்குணம் பரிரப்யாத யமாப்யாம் சாபி வந்திதக. மொழிபெயர்ப்பு: பகவான் யுதிஷ்டர் மற்றும் பீமன் ஆகியோரின் பாதங்களில் வணங்கியவன் அர்ஜுனனை தழுவி கொண்டார். பிறகு இரட்டியர்களான நகுலன் மற்றும் சகாதேவனின் வணக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். பொருளுரை: பௌதிக உறவுப்படி கிருஷ்ணர் பாண்டவர்களின் ஒன்றுவிட்ட சகோதரர் ஆவர். அப்படித்தான் அவர்கள் நடந்து கொண்டனர். பௌதிக கணக்குப்படி யுதிஷ்டரும் பீமனும் கிருஷ்ணரை விட மூத்தவர்கள் என்பதால் பகவான் அவர்களது பாதங்களில் வணங்கினார். ஆனால் சமவயதுடைய அர்ஜுனனை அவர் தழுவிக்கொண்டார். மேலும் இளைய சகோதரனான நகுலன் மற்றும் சகாதேவனின் வணக்கங்களை ஏற்றுக்கொண்டார். சில சமயங்களில் கிருஷ்ண உணவில் உள்ள மூத்த சகோதரரை வணங்குவதோ கௌரவிப்பதோ பாவம் என்று அனுபவமற்ற பக்தர்கள் நினைக்கின்றனர். ஆனால் கிருஷ்ண உணர்வில் உள்ள வயது முதிர்ந்த ஒரு சகோதரருக்கு எல்லா மரியாதையும் அளிப்பது பாவமல்ல என்பதை இங்கு கிருஷ்ணரின் உதாரணத்திலிருந்து நாம் முடிவு செய்யலாம். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி கமலா மாதாஜி. இதுல 11 சோதவர் கூறத்துவங்களா ஒரு சமயம் சகல ஐஸ்வர்யங்களுடைய பரமபிரதர் பொதுஜனங்கள் முன் மீண்டும் தோன்றியுள்ள பாண்டவர்களுக்கான இந்திர பிரசத்துக்கு போறார். என்னண்ட அரக்கு மாளிகையிலே அவையில மெரிஞ்சிட்டின இறந்துட்டினேன்னு தான் கேள்விப்பட்டவர். நான் பகவானுக்கு தெரியும் அவை ஒண்ணு நடக்க இல்லையண்டு, எல்லாருமே அவை இறந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். இப்பொழுது பாண்டவர்கள் மீண்டும் பொதுஜனங்கள் மத்தியில் தோன்றியுள்ளனர். கிருஷ்ணரும் அவர்களுக்கான அங்க போறாராம். அப்ப பிறகு என்னன்னு சொன்னா பகவான் முகுந்தன் வந்திருப்பதை அவ கண்டு பிரிதா குந்தியாக்கள் எல்லாருமே திருப்பி மூச்சு வந்த மாதிரி இருந்துதான். ஏன்னா எல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறதானே. அப்ப எல்லாருமே எழுந்து நின்று பகவானை வரவேற்கினேன். எல்லாருமே சுறுசுறுப்பாக வரவேற்கினேன். அப்ப வீரர்கள் பகவான் அச்சுதனை எல்லாருமே தழுவி கொள்ளின. அவருடைய தேகத்தை தொட்டதும் பாவங்கள் இருந்து அவர்கள் விடுபட்டனர். அவரது பாசம் உள்ள புன்னக பூத்த முகத்தை கண்டு அவர்கள் ஆனந்த பரவசம் அடைந்துதான். அதுக்குதான் திருப்பிட்டா பண்ண கீழே போட்டு உரையில பிரபதம் கொடுக்குறார். பாண்டவர்கள் ஒருபோதும் பாவிகளாக இருக்கவில்லை. எப்பவுமே அவ நேர்மை உள்ள பக்தர்களா தான் இருந்தன என்ற அந்த ஏசன என்ற சொல் கிருஷ்ணரின் பிரிவால் உண்டான துன்பத்தை குறிப்பிடுகிறது. அங்க அவை பாவிகள் இல்ல, துன்பங்கள் கணக்கப்பட்டதால இப்ப பகவான் நீரை கண்டு அணைச்சோன்னுமே அதுல இருந்து விடுபட்டு இனியாம அந்த துன்பத்தில இருந்து இந்த ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி விளக்கம் கொடுக்குற. அப்ப அதுல பகவான் உஷ்ணர் மற்றும் பீமன் இவையில எல்லாரும் ஒழும்பி நின்று பகவான உதிஷ்ணர் மற்றும் பீமன் ஆகியோரின் பாதங்களில் வணங்கிய பின் பகவான் உதிஷ்ணரும் பீமனும் கிருஷ்ணருக்கு மூத்தவையாம். அப்ப அவர் பகவான் அவை என்ற பாதத்தை வணங்குறார். அர்ஜுனனை அவர் தழுவி கொள்றார். ஏன்னா சம வயது இரட்டையர்கள் நகுல சகாதேவன் வணக்கம் சொல்லி அதெல்லாம் நீல சொல்றேன் என்னன்னு சொன்னா, ஆனால் கிருஷ்ண உணர்வுள்ள வயது முதிர்ந்த ஒரு சகோதரருக்கு எல்லா மரியாதைகளும் அளிப்பது பாவம் அல்ல என்பதை இங்கு ஸ்ரீகிருஷ்ணர் உதாரணத்திலிருந்து நாம் முடிவு செய்யலாம். ஏனென்றா இப்ப அர்ஜுனன் என்ன பீமன் உதிஷ்ண மகாராசா எல்லாம் தூய பக்தர்கள். அப்ப அவைக்கு பகவான் மரியாதை அளிக்கிறார். என்ன அவரும் ஒரு மனித ரூபத்துல வந்திருக்கிறார். அதை அவர் செய்து காட்டுறார். அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரியா இதை வணக்கத்தை அங்க செய்து காட்டினேன். ஓகே, இப்ப இந்த மாதிரி இருக்கா? இல்ல மாதாஜி, உங்களுக்கும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னன்னு தெரியல. அவதான் இன்றைக்கு வாசிக்கலன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். நீங்க சொல்றாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜே. யரமாசன ஆசீனம் கிருஷ்ணம் கிருஷ்ணம் அனிந்திதா நமோடா சுப்ரிடி தா கிஞ்சித் சனை ஏத்ய வந்தத. மொழிபெயர்ப்பு: ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜே. பாண்டவர்களின் புதிய மனைவியான மாசற்ற திரௌபதி மெதுவாகவும் எப்படியோ தைரியம் இல்லாமலும் உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்த
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நெருங்க வந்து அவருக்கு தன் வணக்கத்தை செலுத்தினாள். பொருளுரை. ஸ்ரீமதி திரௌபதி கிருஷ்ணரிடம் பெரும் பக்தி கொண்டிருந்தாள். அவள் கிருஷ்ணா என்று அழைக்கப்பட்டார். இது பெயரின் பெண் வடிவமாகும். மேலும் பகவானிடம் கொண்ட சிறந்த பக்தியினால் அர்ஜுனனும் கிருஷ்ண என்று அழைக்கப்பட்டார். அதுபோலவே நண்பன் கிருஷ்ண பக்தி இயக்கத்தைச் சேர்ந்த நவீன கிருஷ்ண பக்தி இயக்கத்தைச் சேர்ந்த பக்தர்களும் கிருஷ்ணாக்கள் என்று அடிக்கடி அழைக்கப்படுகின்றனர். எனவே கிருஷ்ண பக்தர்களை கிருஷ்ணரின் பேராலய கிருஷ்ண பக்தர்களை கிருஷ்ணரின் பெயராலே அழைக்கும் வழக்கத்திற்கு நீண்டதொரு வரலாறு உள்ளதாக காணப்படுகிறது. பதம் 6. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தைவ சாத்யஹி பார்த்தை பூஜிதஸ் சாபி வந்திதஹ நிஷாதாசனே அந்யே ச பூஜிதா பரிபுபாசத. மொழிபெயர்ப்பு. சாத்தியகியும் பாண்டவர்களால் வரவேற்று பூஜிக்கப்பட்ட பின் மரியாதைக்குரிய ஒரு ஆசனத்தை ஏற்றார். யார் மாதாஜி? அது பாண்டவர் பகவானுடைய தேர்ச்சாரு. அது தாருகன். இது சாத்தகி. சாத்தகி பாண்டவர்களால் வரவேற்று பூஜிக்கப்பட்ட பகவானோட வந்தது துவாரகையில இருந்து. முனிவர் சாத்தகி முனிவர். பகவானின் மற்ற சகாக்களும் முறையாக கௌரிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களில் அமர்ந்தனர். பதம் 7. ஹரே கிருஷ்ணா. உப்ரதாம் சமாஹத்ய பிபாதனஸ் தயாதி ஹார்தாத்தர இத்ருசாப்ரம்பிது ஆப்ருஷ்டவாம்சாம் குசலம் ஹை இஷ்ணுசாம் பித்ரு இஸ்வாசாரம் பிரிவிதிஷ்ட பாந்தவ. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. பிறகு பகவான் தமது அத்தையான குந்தி தேவியை காண சென்றார். பாசத்தினால் கண்களில் நீர்மல்க தன்னை வணங்கி நின்ற கிருஷ்ணரை அவள் தழுவிக்கொண்டாள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவளையும் அவளது மருமகளான திரௌபதியையும் நலம் விசாரித்தார். பதிலுக்கு அவர்களும் துவாரகை, அதாவது துவாரையில் உள்ள பகவானின் உறவினர்களை பற்றி விவரமாக விசாரித்தனர். பொருளுரை. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் கற்பனையில் பின்வரும் காட்சிகளை காண்கிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமது இருக்கையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவரது அத்தையான குந்தி தேவி அவரை காண பேராவருடன் வருவதைக் கண்டு விரைவாக எழுந்து போய் அவளை வணங்குகிறார். அவள் அன்பு பரவசத்தினால் கண்களில் நீர் மல்க அவரை தழுவி உச்சி முகந்தாள். பதம் 8. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜே. தம் ஆக பிரேம வக் லவ்ய ருத்ர காண்டர்சு லோசனா ஷி மரந்தி தான் பகூன் க்ளோச்சான் க்ளோசா பாதயாத்ம தர்சனம். மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. குந்தி தேவியின் அன்பு பெருக்கினால் அவளது தொண்டை அழுதழுக்க கண்களில் நீர் மல்க தனக்கும் தன் மகன்களுக்கும் ஏற்பட்ட கஷ்டத்தை போக்குவதற்காக தம் பக்தர்கள் முன் தோன்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பின்வருமாறு கூறினாள். மொழிபெயர்ப்பு. குந்தி தேவி கூறினாள், அன்புக்குரிய கிருஷ்ணா, உறவினர்களாகிய எங்களை நினைத்து எப்போதும் என் சகோதரர் உன்னால் அனுப்பப்பட்டாரோ அப்பொழுதே எங்கள் நலம் மேலோங்கி விட்டது. உன்னால் நாங்கள் நாதன் உடையவர்களானோம். ஹரே கிருஷ்ணா.
அழகியா வந்து பாண்டவர்களும் புதிய மனைவி திரௌபதியை பற்றி சொல்லப்படுது. அப்ப திரௌபதி வந்து திருமதி திரௌபதி கிருஷ்ணனிடம் பெரும் பக்தி கொண்டிருந்ததாலே அவளை வந்து கிருஷ்ணா என்று அழைக்கிறதாம். இந்த நாவண்ணா வந்தா பெண்பாலை குறிக்கும். கிருஷ்ணா கடைசியில நாவண்ணா வந்தா பெண்பாலை குறிக்கும். அப்ப பகவானுடைய தூய பத்தே தானே கிருஷ்ணா திரௌபதிக்கு கிருஷ்ணாண்டம் கூப்பிடுறதாம். இது பேரின் பெண்பால் வடிவம். மேலும் பகவானுடன் கொண்ட சிறந்த பக்தியினால் அர்ஜுனனும் கிருஷ்ணா பாருங்க, அர்ஜுனன் ஆண்பால், அதால அங்க அரவு வர இல்ல, இவாக்கு வந்து அரவு வந்துடுது. அப்ப பகவானுடன் கொண்ட சிறந்த பக்தர் அந்த அது போலவே நவீன கிருஷ்ணாவதி இயக்கத்தை சேர்ந்த பக்தரும் கிருஷ்ணர்கள் கிருஷ்ண பக்தர்களை கிருஷ்ணாக்கள் என்று கூப்பிடுறது என்ன கிருஷ்ணா கூப்பிடுறேன் சொல்றேன். ஆனா கரிஷ்மா பிரபு தான் சொல்றது. எல்லாரையுமே நாங்க ஒரு கிருஷ்ணா கூப்பிடுறேன் இல்ல, அந்த அர்த்தத்துக்காக பிரபு அதாவது கொடுக்குறேன். கிருஷ்ணாண்டு பேர் வைக்கிறவ என்னோட வந்து அங்க புள்ள படிச்சது கிருஷ்ணாண்டு. இங்கேயும் ரிஷி சுனக்கின்ற மகளுக்கு பேர் கிருஷ்ணாவா இருக்கணும். அது பேர் வைக்கிற வேற மாதாஜி, கூப்பிடுறது கதை திரௌபதி ஆண்டா அவக்கு பேர் இருக்குது. கிருஷ்ணா கூப்பிட்டா அவக்கு தெரியும் என்ன வித்தியாசம் வேண்டா, பெண்பாலுக்கு அரவு வருது, நாவன்னா வருது, மற்றதுக்கு நா வருது. சில பேர் ஹரே கிருஷ்ணா நாவன்னா ஆக்கி போட்டா அது பெண்பாலை குறிச்சிடும். அதனையில குறிப்பாக அடுத்ததுல வந்து சாத்தகி பாண்டவர்களை வரவேற்று பூச்சிக்கப்பட்ட பின் மற்றவை எல்லாருமே அங்க கௌரவிக்கப்படுகினையாம். எல்லாரும் அமர்றீன. பிறகு பகவான் தமது அத்தியான குந்தியவிய காண சென்றார். பாசத்தினால் கண்களில் நீர் மல்க வந்து அவ வணங்கி பேந்து பகவான் குந்திய வணக்கிறார். பேந்து திரௌபதியை நலம் விசாரிக்கிறார். பதிலுக்கு அவரும் வந்து துவாரையில நாங்கள் இப்ப என்ன எப்படி இருக்கிறீங்கன்னு நான் உங்களை கேட்கிறேன் இல்லையே, உங்களோட உறவினரை கேட்கிறேன். அப்படி இதெல்லாம் விசாரிக்கணும். முதல் நலம் விசாரிக்கிறேன், அதே வர வச்சு இருக்க வச்சு பேந்து நலம் விசாரிச்சு. அப்ப விஸ்வநாத சக்கரவர்த்தி வந்து தன்னுடைய கற்பனை காட்சியா உண்ட கொடுக்குறாரு. என்னன்னா, பகவான் திரு கிருஷ்ணர் தமது இருக்கையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவரது அத்தியான குந்தி தேவியரை காண பேராவலுடன் வருவதை கண்டு விரைவாக எழுந்து போய் அவளை வணங்கினாராம். அது விஸ்வநாத சக்கரவர்த்தி தன் அந்த அவளை ஆழ்ந்த பக்தியினால கற்பனையில அதை கொடுக்குறாரு. அதான் அவள் அன்பு பெறவதனால் கண்கள் நீர் மேல அவரை தழுவி உச்சி முகல்றாவ மத்ததானே அவளுடைய. அப்ப குந்திதேவின் அன்பு பிறகினால் அவளோட தொண்டையெல்லாம் தழுதழுக்குதான், கண் நீர் மல்லி. என்ன நடக்கண்டா தன்னை இப்பதான் தன்னை மகன்களுக்கு ஏற்ற கஷ்டங்களை இணைச்சு பகவானை கண்டோன்னு நீ வந்துட்ட, நீ எல்லாம் தீர்ந்துடும் என்றால் அவர் தானாத்தானே குந்திதேவி எல்லாம் வணங்கியதென்றார் தேடி போய். இவ்வாறு கஷ்டத்தை போக்குவதற்காக தம் பக்தர்கள் முன் தோன்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பின்வருமாறு அவ கூறத் வாங்குறான். அவ அன்புக்குரிய கிருஷ்ணா, உன் உறவினர்களாகிய எங்களை நினைத்து போதும் என் சகோதரர் உன்னை அனுப்பப்பட்டார். என் சகோதரன் வந்து கேட்கிறவர்கள் என்னதான் வசுதேவர் இருக்கிறார் இல்ல, வசுதேவரானதான் உன்னை அனுப்பி இங்க வந்தியா எங்களோட கஷ்டத்தை அறிஞ்சு என்றவ கேட்கிறான். எப்போது என் சகோதரர் அப்பொழுது எங்கள் நிலம் மேலோங்கி விட்டது. எப்போ என்னுடைய சகோதரன் மீனாட்சி உன்னை இங்கே அனுப்பினாரோ எங்களை இதெல்லாமே மேலோங்கி விட்டது. உன்னால் நாங்கள் நாதான் உயிர் உடையவர்கள் ஆனோம், உயிர் பெற்று வந்துட்டோம். நாதான் கூப்பிட இல்லையா, அந்த உயிர் தான். அப்ப நாங்கள் திரும்பி உயிர் பெற்று வந்துட்டோம், என்னுடைய சகோதரன் உன்னை அனுப்பினத்தால என்று கேள்படுது. இதோட முடிக்கிறார் 10. நாளை வாசிப்போம். வாஞ்ச கல்பத்தரிசியா கிருபா பதிதானாம் பாவனோப்பியோ வைஷ்ணவோப்பியோ நமோ நம. ஹரே கிருஷ்ணா.